ஆயுத பூஜை விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் பெருங்களத்தூரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மழையும் பெய்ததால் ஜிஎஸ்டி சாலையில் நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் சென்னை செல்வதற்கான ரயில்களில் கூட்டம் அலைமோதியது. தொடர் விடுமுறை முடிந்து ஏராளமானோர் சென்னை திரும்பியதால் முன்பதிவில்லா பெட்டிகளில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதோடு பயணிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. மழையால் 20க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. மாநிலம் முழுவதும் தான் பயணிக்கும் போது தமிழ்நாடு போராடும் என்று சுவர்களில் எழுதியிருப்பதை பார்ப்பதாக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு யாருடன் போராடும் என திமுகவின் வாசகத்தை குறிப்பிட்டு அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு யாருடன் போராடும் என்ற ஆளுநரின் கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். கல்வி நிதியை கொடுக்காத மத்திய அரசுக்கு எதிராக போராடும், இளம் தலைமுறையை 100 ஆண்டு பின்னோக்கி இழுக்கும் சதிக்கு எதிராக போராடும் என பதிவிட்டுள்ளார். மக்களுக்கு இடையூறாக எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது என தாவேக மாவட்ட செயலாளர்களுக்கு விஜய் அறிவுறுத்தல் வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் மக்களுக்கான உதவிகளை செய்து கொடுக்க தாவேகாவினரை விஜய் வலியுறுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தாவேக தலைவர் விஜய் தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் விரைவில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் சம்பவம் தன்னை மிகவும் பாதித்துள்ளதாகவும் கரூர் மக்களை சந்தித்துவிட்டுதான் கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபடுவேன் என்றும் விஜய் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கரூரில் கூட்ட நெரிசல் சம்பவம் நிகழ்ந்த வேலுச்சாமிபுரத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் சுமார் 45 நிமிடங்களுக்கு ஆய்வு நடத்தினர். விசாரணைக்கு பின் விவரங்கள் வெளியிடப்படும் என சிறப்பு புலனாய்வு குழு தலைவர் அஸ்ரா கர்க் தெரிவித்துள்ளார். கரூர் துயரச் சம்பவம் தொடர்பான வழக்கின் ஆவணங்களை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் கரூர் மாவட்ட போலீசார் ஒப்படைத்தனர். பிரச்சாரத்திற்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகள், தாவேக சார்பில் கேட்கப்பட்ட இடங்கள் குறித்த கோப்புகளை மாவட்ட SP ஜோஸ் தங்கையா ஒப்படைத்தார். கரூரில் கூட்ட நெரிசல் வழக்கில் முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் முறையீடு செய்துள்ளார். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு முன்ஜாமீன் மறுத்ததால் ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ளனர். நீதிமன்ற உத்தரவு எதிரொலியாக ஈரோடு மாவட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் பிரச்சாரத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. வரும் 7 மற்றும் 8ஆம் தேதி ஈரோட்டில் ரோட் ஷோ, வாகன பரப்புரைக்கு தேமுதிக திட்டமிட்டிருந்த சூழலில் அனுமதி வழங்கப்படவில்லை. அமெரிக்காவின் வரி, இருதரப்பு வர்த்தகம் குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வரியை உயர்த்தியது நியாயமற்றது என அமெரிக்காவிடம் பகிரங்கமாக எடுத்துரைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவால் 18 பேர் உயிரிழந்தனர். பலாசன் ஆற்றின் மீது இருந்த இரும்பு பாலம் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நேபாளத்தின் கோஷி மாகாணத்தில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 40ஆக உயர்ந்துள்ளது. வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் 11 பேர் மாயமாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம்
பிலிப்பைன்ஸை தாக்கிய மேட்மோ புயல் தெற்கு சீனாவில் கரையை கடந்தது. குவாங்டாங் மாகாணத்தில் கரை கடப்பதற்கு முன்பாக ஹைனான் மாகாணத்தின் பல்வேறு இடங்களிலும் கனமழையானது கொட்டித் தீர்த்ததால் பல இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி 247 ரன்கள் அடித்துள்ளது. இந்திய அணியில் அதிகபட்சமாக ஹர்லின் தியோல் 46 ரன்களும் ரிச்சா கோஷ் 35 ரன்களும் எடுத்தனர். இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மகளிர் உலகக்கோப்பை போட்டியின் டாஸ் போடப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் நாணயத்தை மேலே வீசிய போது பாகிஸ்தான் கேப்டன் ஃபாத்திமா டெய்ல்ஸ் கேட்டார். ஆனால் ஆஸ்திரேலியாவின் தொகுப்பாளர் மெல் ஜோன்ஸ் ஹெட்ஸ் என்று கத்தியதால் போட்டி நடுவரான ஷாண்ட்ரே ஃப்ரிட்ஸ் பாகிஸ்தான் டாஸ் வென்றதாக கூறினார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் போது கொழும்பு மைதானத்திற்குள் அதிக அளவு பூச்சிகள் புகுந்ததால் போட்டி சிறிது நேரம் தடைபட்டது. பாகிஸ்தான் வீராங்கனைகளே ஸ்ப்ரே அடித்து பூச்சியை விரட்டினர். பூச்சிகள் விரட்டப்பட்ட பின்னர் போட்டி மீண்டும் நடைபெற்றது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலங்களில் கோல்ட்ரிஃப் இருமல் மருந்து உட்கொண்ட 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம். அனைத்து மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். நாடு முழுவதும் ஆசிரியர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்த 5 நாள் பயிற்சியை மத்திய கல்வி அமைச்சகம் வழங்க உள்ளது. நாளை முதல் 10ஆம் தேதி வரை இணைய வழியில் நடக்கும் இந்த பயிற்சிக்கு பதிவு செய்ய ஆசிரியர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் பிரச்சார சுற்றுப்பயணத்திற்கான விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை வரும் 12ஆம் தேதி மதுரையிலும், 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை நவம்பர் 24ஆம் தேதி தேனியிலும் நயினார் நாகேந்திரன் தொடங்க உள்ளார். பார்சிலோனாவில் நடைபெற்ற 24H சீரீஸ் கார் பந்தயத்தில் 3ஆம் இடத்தை பிடித்த நடிகர் அஜித்குமாருக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் லோகோவை அஜித் தனது கார் ரேசிங் உபகரணங்கள் மற்றும் ஜெர்சியில் பயன்படுத்தியதற்காகவும் நன்றி தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் திடீர் உடல்நலக் குறைவால் சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு இருதய பரிசோதனை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாகை காங்கேசன் துறை இடையிலான பன்னாட்டு பயணியர் கப்பல் சேவை வாரத்தின் 7 நாட்களும் இயக்கப்பட உள்ளது. ஏற்கனவே 6 நாட்கள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் இனி வாரத்தின் 7 நாட்களும் கப்பல் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரத்தில் இருந்து சென்னை சென்ற சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து திடீரென புகை வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அரக்கோணத்தை அடுத்த மேல்பாக்கம் அருகே வந்தபோது T1 கோச் பகுதியில் இருந்து புகை வந்த நிலையில் ரயில் நிறுத்தப்பட்டு 30 நிமிடங்கள் தாமதமாக சென்றது. அமிர்தசரஸில் இருந்து இங்கிலாந்தின் பர்மிங்ஹாம் சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் திடீரென கோளாறு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விமானத்தின் அவசர கால டர்பைன் திடீரென செயல்பட்ட நிலையில் விமானம் பர்மிங்ஹாமில் பத்திரமாக தரையிறங்கியது. கோவை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே கடும் வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் காந்திபுரம், பீளமேடு, விமான நிலையம், சிங்காநல்லூர், ராமநாதபுரம் உட்பட நகரின் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் வெயிலும் மற்றொரு பகுதியில் மழையும் பெய்த வினோத நிகழ்வு அரங்கேறியுள்ளது. கும்மிடிப்பூண்டி புறவழிச்சாலையில் குறிப்பிட்ட இடம் வரை வெயிலும் மற்ற பகுதிகளில் கனமழையும் பெய்து வருவதை வாகன ஓட்டிகள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்ற பேட்மிண்டன் தொடரில் இந்திய வீராங்கனை ஸ்ரீயன்ஷி வலிஷெட்டி சாம்பியன் பட்டம் வென்றார்.
மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் சக இந்திய வீராங்கனை தான்சிம் மிர்ரை 15-21, 22-20, 21-7 என்ற செட் கணக்கில் ஸ்ரீயன்ஷி வீழ்த்தினார். ரிஷப் ஷெட்டி எழுதி இயக்கி நடித்துள்ள காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் வெளியான 3வது நாளிலேயே பாக்ஸ் ஆபீஸில் 235 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூலித்து சாதனை படைத்துள்ளது. ரிஷப் ஷெட்டியின் தனித்துவமான திரைக்கதை நடிப்பு ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. மேலும் பழங்கால நம்பிக்கைகள் சடங்குகளை மையமாக வைத்து உருவான இந்த படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இதனால் படத்தின் வசூல் மேலும் அதிகரிக்கும் என சினிமா வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன.